இல்லடா. எப்போ பார்த்தாலும் சமையல் சமையல் சமையல். அதனால இனிமேல் ஒரு வாரத்துக்கு உனக்கு கத்திரிக்காய் குழம்பே கிடையாது. புரியுதா? ஓ இல்லை, நான் மட்டும் நான் கேட்ட செஞ்சிருவேன். சரி, நீ எது செஞ்சாலும் ஓகே குட்டிமா. அப்படியா? அப்ப இனிமேல் நீயே சமை, ஓகேவா? அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சு. பாரு, சொன்னோன்னே ஒத்துக்கிறீங்க. இதுல போட்டோ வேற. சிக்னல் வந்துச்சு, வண்டி எடு. என்ன என்னைக்கும் இல்லாமல் நீ கதவு பூட்டியிருக்க? வர இரு. ஐ எம் வெரி டயர்ட் ஆதவ். நான் ரெஃப்ரெஷ் ஆகணும். கொஞ்சம் சீக்கிரம் வரியா? அதான் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு. லெட் மீ அட்லீஸ்ட் சிட் இன் பீஸ் இரு. அன்றைக்கி மாதிரி ஃப்ளஷ் பண்ணாமல் வந்துடாத. இன்னைக்கு பண்ண வேணாம் அண்ணன். அவ்வளோ தூரம் வண்டி விட்டு வந்ததில் உடம்பெல்லாம் வலிக்குது. சாரி. ஷரண், என்னாச்சு? ஷரண், ஷரண் நில்லு. எங்க போற?
சரி என்ன ஏன் கத்துற? என்ன இப்படி நீ தாண்டி பிஹேவ் பண்ண வைக்கிற? நடு ராத்திரியில் என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ எனக்கு ஒன்னா நிம்மதியா விட்டுறியா? அடைச்சு வச்ச மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. உனக்கு என்ன வேணும் சரி? நானும் அவனை அடிச்சு வச்சிருக்கேன். மனசில் இருக்கிற பேசுறது கட்சி இல்லாம நீ தான் ஒளிஞ்சு ஓடுற. ஓ, பாத்ரூம்ல நீ என்ன பண்ணிருந்த? நான் சொல்லவா? உனக்கு என்னை விட்டு தனியா இருக்கணும். உள்ள போட்டுட்டு தனியா சிகரெட் தானே பிடிச்சிட்டு இருந்த. என்னடி கேட்க வர? இப்போ பாத்ரூம்ல பூட்டிட்டு என்ன பண்றதுன்னு உனக்கு ப்ரூவ் வேற பண்ணுமா? சை, என்ன டைவர்ட் பண்ண பார்க்குறியா? ஒரு கான்வர்சேஷன் என்னைக்காவது ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணியிருப்பியா நீ? இப்போ நம்ம 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன்ஸே இல்லை. அந்த ரியலைசேஷன்லாம் இருக்கா? இல்லை இன்னொரு 5 வருஷம் அப்படியே தர்தி மாதிரி நம்ம 2 பேரும் ஓட்டிடலான்னு ஏதாவது பிளான் போட்டு வச்சிருக்கியா? ஷெரின், ஹே பார்த்து உன் பர்த்டே எதுமா அவனை எதுவும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பேசிட்டு இருந்தா பெரிய வார்த்தையெல்லாம் விட்டுரு சரி. நீ என் பர்த்டே நீ காட்டின அக்கறை மாதிரி தான் தெரியுமே எனக்கு. போய் ஒரு டீ கடைக்கு போய் இன்னைக்கு என்னை கூட்டு போனல. ஏய், எனக்கு டீ கடை தான் பெஸ்ட் டேட் ஸ்பாட். ஐ ரொமான்டிசைஸ் தட் ஷிட் சோ மச்னு நீ தான் ரெடி பெருமை பீத்துவ. ஆமாண்டா, நான் என்னை பற்றி அப்படி ஒப்பிக்கிறது தவிர நீயா என்னைக்காச்சும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கியா? சரி, ஏதோ கூட்டு போனேன், யூஸ்வல் டீ கடைக்காச்சும் கூட்டு போயிருக்கலாம்ல. அவன் அப்படியே அந்த இஞ்சியை கையில் புழிஞ்சு எடுத்து ஊத்துறான், நீ என்கிட்ட அப்படியே குடிக்க கொடுக்குற. சே, சரி டேய், சரி நில்லு. நான் என்ன பண்ணாலும் எவ்வளோ செஞ்சாலும் அது உனக்கு பத்தாத மாதிரியும் போதாத மாதிரி தான் சரி நீ பிஹேவ் பண்ற. இப்போ கூட வேலையை முடிச்சுட்டு 39 கிலோமீட்டரு பைக் ஓட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு திரும்பி உன்னை உட்கார வச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கேன். இப்போ ஏன்டா இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு என்னை ரெக்ரெட் பண்ண வைக்கிற? நீ மட்டும்தான் எஃபர்ட்ஸ் போடுறல, நான் எந்த எஃபர்ட்ஸும் போடலை. இந்த ஆர்கியூமெண்ட்காக கூட நான் செஞ்ச எஃபர்ட்ஸை சொல்லி காட்ட மாட்டாது. ஏன்னா அதான் நான். நீ அப்படி இல்லைல்ல. நீ பண்ற ஒவ்வொன்றும் நல்லவன்னு பேர் எடுக்கிறதுக்காக மட்டுமே பண்ற. அப்படி உன்னை யாரும் பாராட்டலன்னு வையேன், அவங்க நாளையே செல்ஃபிஷா கீழ்த்தனமா அசிங்கமாக்கி விட்டுருவ. யூ ஃபக்கிங் ரூயின் மை டே. ஹேய், இப்போ ஒன்றும் கெட்டு போல. நீ போய் உன் பர்த்டே உன் ஃப்ரெண்ட்ஸோடய செலிப்ரேட் பண்ணு போ. எதுக்கு இந்த கேவலமானவனெல்லாம் இருக்க? போ.
அதான் போன்னு சொன்னல. இப்ப எதுக்கு திரும்ப வர? சரி நில்லு ப்ளீஸ். சரி ஒரு தடவை கடைசியா கேளு சரின். நீ மட்டும் என்ன எனக்கு ட்ரிகர் ஆகும்னு தெரிஞ்சு பைக்கில் அவ்வளோ கேப் விட்டு வந்த. ஒரு ஒரு விரல் கூட என் மேலே போடாமல் அவ்வளோ மைண்ட் ஃபக் பண்ண. அது எனக்கு வலிச்சதுடி. அப்போ எப்படி திங்க் அபௌட் ரூயினிங் திஸ்? அவ்வளோ உறுத்துச்சுன்னா பைக்கை விட்டு இறங்கி ஒரு சாரி சொல்லியிருக்கலாம்ல. அதானே உன்கிட்ட எப்படி இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஈகோவை விட்டு அப்படியே சாரி சொல்லிட்டாலும். உன் பைக்கில் ஒன்று பிடிச்சிட்டு வந்து எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? இப்போதான் இந்த ரியலைசேஷனே வருதுல்ல உனக்கு? சரி சாரி. இந்த ஆர்குமெண்ட் இதோடு முடிச்சுப்போம். வா போகலாம். சீ, இதானா நீ? எந்த ஒரு விஷயத்தையும் ஜென்யூனா சொல்லவோ செய்யவோ தெரியாதுல்ல உனக்கு? எனக்கு உன் இன்டென்ஷன்ஸை நினைச்சாலே பயமா இருக்காது. எனக்கு ஒன்று சொல்ல, இன்னைக்கு என் பர்த்டேவே இல்லைன்னு வையேன், இவ்வளோவாச்சும் இன்னைக்கு என் கூட பேசியிருப்பியா? இல்லை எப்படா என் கண்ணை பார்த்து ஆம்பளை மாதிரி பேசு. ஹேய், what the fuck did you just say? பெரிய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எல்லாம் பேசுவேன். இப்போ எங்கே போச்சு அதெல்லாம்? யூஆர் ஃபக்கிங் டபுள் ஃபேஸ்ட். இட்ஸ் ஓகே சிரன், விடு. நான் தானே. என்னால் முடியல அதவ். அசிங்கமாக இருக்கு. ஏதோ இறக்கப்பட்ட 2 பேரும் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தொடாத. புரியல உனக்கு? தொட்டாலே தோலுற மாதிரி எரியுது எனக்கு. ச்சே. Are you okay? Adav, please be okay.
உனக்கும் என்ன மாதிரி தான் ஃபீல் ஆகுதுன்னு தெரியும் அதை. இப்போவாச்சும் ப்ளீஸ் ஒழுங்காக பேசலாமா? இன்னைக்கு பெட்டில் ஏன் என்கிட்ட சாரி கேட்ட? எனக்கு எவ்வளோ அசிங்கமாக ஃபீல் ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு உன் பர்த்டே, அப்படியே எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி கில்ட் ஆகிட்டேன். ஜெனுனா ஐ ஃபீல் பேட், அதான் சொன்னேன். நம்ம என்ன டெய்லி போட்டேவா இருக்கோம்? இல்லை நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா? நம்ம 2 பேரையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிற. ஐயோ, இப்போ என்ன உனக்கு? அதான் உனக்கு தொடர்ந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டியே, திரும்ப எதுக்கு அங்கே போகிற? பர்த்டே செக்ஸ் தானே எங்கள் பிரச்சனை, அதுவாக தான் இருக்கும். எனக்கு இன்றைக்கி முடியல, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அது உனக்கு ஈகோ ஹெட் ஆகிடுச்சு. நான் தொடுறது எரியுது குடையுதுன்னு என்னை ட்ரிகர் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு ஃபுல்லாக இதுக்கு ஒரு ட்ராமா வேறு. பா, உனக்கு அதான் வேணும்னா வா போகலாம். உன்னால் அதில் கூட என்னை முழுசாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதே. You literally been the worst side of me. And this is by far the most toxic and the most ugliest relationship I've ever been in. தெரியும்டி, சப்கான்ஷியஸாக உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸோட என்னை கம்பேர் பண்ணிட்டே தானே இருந்திருக்க. சண்டையில் மொத்தமாக வெளியே வருது. நீ மட்டும் என்ன பெரிய உத்தமமயிரா? என்னை நோஸ்பென் போடு புட்டு வைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே. அப்படியே எக்ஸ் மாதிரியே என்னை மாற்று தானே. அப்படியே கூகுளில் இன்னும் அவங்கள போய் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கா சிங்கம்மா சைக்கோ மாதிரி. ஏய், இங்கே இருக்காது, கிளம்பு. நான் எதுக்குடா கிளம்பணும்? நானும் இங்கே ரெண்ட் பே பண்ணுறேன், நீ கிளம்பு. ஐயோ, எனக்கு மண்டை வலிக்குது. நான் அப்பவே வண்டியை விட்டு குதிச்சிருக்கணும். ஓவரா பேசிட்டு இருக்க. ஏன்டி நான் பேசிருக்க போதா? எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல. நான் பேச நான் ஒரு இஞ்சி டீ, இஞ்சி தூக்கலா, சக்கரை கம்மியா. Maybe we should break up for real this time, Shirin. ஒரு தடவை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணுதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எவ்வளோ செஞ்சாலும் அந்த பழைய லவ்லாம் திரும்ப வராதுன்னு நீ தானே சொல்லுவ. யார் கிறுக்கிய கதை, நம்முள் யார்தான் பிழை.
ஒரு வாழ்க்கை வாழ்வதோ ஒரு கனவை காண்பதோ என்னிலா ஏன் அச்சமுடையுமோ என் மிச்சம் கரையுமோ தேகம் வறண்டு போனதே உன் இதழின் ஈரம் இல்லாமலே முத்தங்கள் தர மறப்பது ஏனோ நியாயமோ நீதான் என் அதிர்ஷ்ட தேவதை என் துஷ்ட தாரிகை நீதான் நான் பெற்றிடா பிள்ளை என் வாழ்க்கையின் பிழை கண்ணோரம் கண்ணீரை நீந்த காதலை தீக்கி வைத்திருந்தேன் தாங்காமல் பாரம் தீராமல் பாவேன் காதல் கசிந்தது காதலை சொல்லி தந்தாயே வேதனை சொல்ல மறந்தாயே காலம் நிஜமாவலி தீருமா தீர்ந்து போகும் வழி நீயா போலாமா? மனிதர்களை பற்றி நீங்கள் சொன்னதுதான் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது என்று சொன்னால் ஆமாம், எனக்கு எப்பொழுதுமே இலக்கியத்தை விட வாழ்க்கையை விட எல்லாவற்றையும் விட மனிதர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக இருக்கார். அவன் எவ்வளவு சல்லிப்பயனாக இருந்தாலும் அவன் எவ்வளவு மகத்தானவனாக இருந்தாலும் மனித நெருக்கம் எனக்கு தேவைப்படுகிறது.